கிரிக்கெட் வீரர்கள்ல ஒரு சில கிரிக்கெட் வீரர்கள் சினிமாக்கள்ல நடிச்சிருக்காங்க. அவங்கள யாரெல்லாம் எந்தெந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி, சமந்தா, நயன்தாரா நடிச்சு காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்ற திரைப்படத்துல முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஸ்ரீசாந்த் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ரெண்டாவது முன்னாள் கிரிக்கெட் வீரரான சடகோபன் ரமேஷ், ரவி மோகன் நடிச்ச சந்தோஷ் சுப்பிரமணியம், போட்டா போட்டி மற்றும் மதகஜராஜா இந்த திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. மூணாவது முன்னாள் கிரிக்கெட் வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் பிரியமான தோழி அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்துல மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நாலாவது முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் தமிழ்ல ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் டிகிலோனா இந்த திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இதே போல விக்ரம் நடிச்ச கோப்ரா படத்துல முன்னாள் கிரிக்கெட் வீரரான இர்ஃபான் சர்வதேச போலீஸ் அதிகாரியா ஆக்ட் பண்ணிருப்பாரு. அடுத்ததா இந்திய அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரரான சுரேஷ் ரெய்னா தமிழ் சினிமா படத்துல ஒன்ல நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்காரு. ஃபைனலி விஷ்ணு விஷால் நடிச்ச கிரிக்கெட்டை மையமா கொண்ட ஜீவா அப்படின்ற திரைப்படத்துல இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி ஆக்ட் பண்ணிருப்பாரு. நம்ம எல்லாருடைய வீடுகள்லையும் பாத்திரங்களை சுத்தம் பண்ண நம்ம ஸ்க்ரப்பர்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்க்ரப்பர்ஸ் தான் பாத்திரத்தில் இருக்கிற அழுக்குகளை கொஞ்சம் நேரத்திலேயே அதுவும் ரொம்ப நீட்டாக நீக்கிடும். ஆனால் இதே ஸ்க்ரப்பர் நம்முடைய உடல் நலனுக்கு ரொம்ப பெரிய எதிரியாகவும் அமைதுங்க. அது எப்படி? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாத்திரங்களை எல்லாம் ஸ்க்ரப்பர்ஸை வச்சு கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்க்ரப்பர் அல்லது ஸ்பாஞ்ச் இடுக்குகளை கழிவறையை விட அதிக அளவிலான பாக்டீரியா இருக்கு அப்படின்னு ஆய்வுகள்ல தகவல் வந்திருக்கு. இதனால நமக்கு லேசானதிலிருந்து கடுமையான குடல் மற்றும் தோல் சார்ந்த நோய்கள் வரக்கூடிய அபாயம் காத்திருக்கு. சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நம்மள நம்ம காத்துக்கிறதுக்கு ஸ்க்ரப்பர்ஸை ஒரு வாரத்திலிருந்து 2 வாரங்கள் வரைக்கும் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்பப்போ சூடான தண்ணீர்ல ஸ்க்ரப்பர்ஸை நல்லா கழுவியதுக்கு அப்புறமா வெயில்ல காய வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்க்ரப்பர் தேஞ்சிருந்தாலோ அல்லது லேசான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சாலோ உடனடியா அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கொஞ்சம் அலட்சியம் இருந்தா போதுங்க, உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை இந்த ஸ்க்ரப்பர்ஸ் ஏற்படுத்திடும். ஸோ அதற்கான காரணங்கள் புரியாம நம்ம ரொம்ப நாட்கள் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சில்வர் கம்பி மாதிரியான ப்ரஷ்ஷையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுவும் அப்பப்போ நம்ம தட்டுகள்ல இடுக்குகளை சிக்கிக்கும். ஸோ அதுவும் நம்ம உடம்புக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பெட்டர் திங் என்னன்னா, பழையபடி நம்ம தேங்காய் நார்களை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது.